உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வேலை தான் நம்ம சொத்து. நம்ம சொத்தை நாம தான் பாத்துக்கணும். கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருக்க கூடாது. மாமா சொல்றது சரிதானே? ஆனா மச்சானுக்கு மனசு இல்லையோ இல்ல வேற எதனாவது வேலை இருக்குமான்னு தெரியல. வேற என்ன வேலை இருக்க போது? மலேசியால இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் நீ பாத்துப்ப. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், நீ வரல. உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம், அவ பின்னாடியே சுத்துற. சரி போன்னு விட்டுட்டேன். அம்பலத்தார் மகங்கிற பேரை மட்டும் வச்சுட்டு அம்பலத்தார் ஆக முடியாது. ரொம்ப யோசிக்காத சிவா. செங்கல் சூளை பக்கம் கால் அடி எடுத்து வச்சிடாத, அப்புறம் என் பொழப்பு நாரிடும். அதை வச்சுதான் நான் பணக்காரன் ஆகணுங்கிற கனவுல இருக்கேன். அந்த கனவுல மண்ணடி போட்டுறாத, வேற ஏதாவது யோசி. நீ உட்காரு விசாலாச்சி. என்னோட கஷ்டத்துல பாதியை நீ வாங்கிக்கிட்டு உன் உடம்ப முழுசா கெடுத்துக்கிட்ட. ஏதாவது ஒரு ஜென்மத்துல நான் இந்த கடனை தீக்கணும். ஆனா இந்த ஜென்மத்துல அது நடக்காது. எனக்கு பசி இல்ல, நீ உட்காரு. எனக்காக நீ சாப்பிடாம இருக்காத, நீ சாப்பிடு விசாலாச்சி. இல்லங்க, நீங்க சாப்பிடாம. நான் சாப்பிடாம நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைல்ல. ஆனா எனக்கு என்னமோ தோணுது, நீ சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். வேண்டாங்க. நான் சொன்ன நீ கேப்பிய மாட்டியா? கேப்பங்க. அப்போ உட்காரு, சாப்பிடு. உட்காரு. மாமா, அங்க என்ன லுக்கு? செக்கச்ச வந்த செங்கச்சோள மாமா, வாங்க போலாம். சட்டை எங்க எடுத்தீங்க? பக்கத்து வீட்டு கொடி. சரி வாங்க போலாம். சாம்பார் கொஞ்சம் போட்டுக்க. போதும், சாப்பிடு. சாப்பிடு விசாலாச்சி. வெளியில எங்கேயாவது சாப்பிட்டீங்களா? என்ன இப்படி கேட்டுட்ட? நான் வெளியில சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ சாப்பிடு. என்னாச்சு? பசி அடங்கிருச்சுங்க. நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். கூட மாட உதவி செய்ய யாராவது இருக்காங்களா? ஆள் தேவைப்படுது, அதுக்காக சும்மா யாராவது வச்சுக்க முடியுமா? நீ கூட இருந்து பாத்துக்கலாம்ல. மலேசியால இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் நீ பாத்துப்ப. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், நீ வரல. ஜனனி, ரொம்ப பெரிய யோசனையோ? மாமா சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அது அந்த வேலையெல்லாம் எடுத்துக்கிறத பத்தியா? ஆமா. அதுல என்ன யோசனை? மாமா சொன்ன மாதிரி நீங்க ஏன் பொறுப்புகளை எடுத்துக்க கூடாது? அதான் அவர்கிட்டயே சொன்னேனே. அவர் ஒரு வார்த்தை சொன்னா நான் பாத்துக்க போறேன், அவர் சொல்லல, நானும் செய்யல. அது கேக்குற விஷயம் இல்லைன்னு மாமா சொன்னாரு. அவர் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார்ல. அவர் அப்படிதான் சொல்லுவார் ஜனனி. நானே கூட கேட்டிருப்பேன். ஆனா நான் ஏன் கேட்கலங்கிறதுக்கு விஷயம் இருக்கு. ஏன் கேட்கல? ஜனனி, ஏற்கனவே நம்ம கல்யாணத்தினால அவர் கோவத்துல இருந்தாரு. சரியா பேசுறதும் இல்ல. சரி, பேசினாலும் பட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவாரு. அவர் உன்னை ஏத்துக்கவே இல்லை. உன்னாலதான் எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு அவர் நம்பினாரு. இப்ப நீயே சொல்ல, அந்த நேரத்துல நான் போய் அப்பா அந்த கம்பெனி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அவர் சம்மதம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறியா? நீங்க சொல்றதும் சரிதான். அதான் நான் கேட்கல. இல்லைன்னா எனக்கு என்ன, அவர் என் அப்பா ஜனனி. எனக்கு கேட்கறதுல என்ன தயக்கம் இருக்கு சொல்லு? சிச்சுவேஷன் வேற சரியில்லை, அது அவர் தப்பா எடுத்துக்கிட்டாரு. உண்மையை சொல்லு, நான் அவர் சொன்ன மாதிரியே உன் பின்னாடியேவா இல்லைனாலும் சுத்திட்டு இருந்தேன்? அவருக்கு அப்படி தோணி இருக்கு. நான் என்ன இப்ப தப்பா கேட்டுட்டேன்? தப்புதான் ஜனனி, இந்த விஷயத்துல நீ தலையிடுறது தப்புதான். சிவமாமாவுக்கு வேணும்னா அவரு பேசிக்க போறாரு, நடுவுல நீ யாரு? இப்படி உங்களுக்கு பேச உரிமை இருக்கும்போது அவரோட வைஃப் நான் பேசக்கூடாதா? பாத்தியாடா, நம்ம வாயை அடக்க பாக்குற. மாமா,
நீங்களா சிவாக்கு பொறுப்பை கொடுத்தா அவருக்கு உங்க மேல பயம் வரும். அப்பா நம்மள நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அக்கறை அவருக்கு வரும். உங்க பேரை காப்பாத்தணும், உங்களை டென்ஷன் ஆக்க கூடாதுன்னு ஒரு கவனமும் கண்டிப்பும் வரும். அத நான் நம்புறேன் மாமா. அவர் மேல நீங்களும் நம்பிக்கை வச்சு ஒரே ஒரு தடவை பொறுப்பை கொடுத்து பாருங்க. சரியா வரலன்னா வேண்டாம் மாமா. அதுக்கப்புறம் நீங்க எந்த பொறுப்புமே கொடுக்க வேண்டாம். ஆனா இன்னும் அவர் அப்படியே இருந்தா அவருக்கு பொறுப்பே இல்லைன்னு ஊரே தப்பா பேசும். சரியா புள்ளைய வளர்க்கல ராச அம்பலத்தாருன்னு உங்களையும் தப்பா பேசும். சரிதானே மாமா? சிவாக்கு நீங்க கத்து கொடுத்தது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படி இருந்தா கொடுங்க மாமா. என்னடி என் மகன் பேரை வாயை விட்டு சொல்ற? மாமா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் நாங்க கட்டுப்படுறோம். ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. சிவா பா எங்க வா. பா பொறுப்பை கொடுத்தா நல்லபடியா பாத்துப்பியா? கண்டிப்பாப்பா. அப்பா ம் நீ இருமா, மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். சிவா நீ செங்க சூளைய பாத்துக்க. ஆனா 1 மாசம்தான். நீ சரியா பாத்துக்கல அப்படின்னா மாப்பிள்ளைகிட்டயே திரும்ப கொடுத்துருவேன். சரி அப்புறம் எதுவும் ஆகாம பாத்துக்கணும், சரியா? கண்டிப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஜனனி, நீ சாதிச்சிட்ட ஜனனி. சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். கலக்கிட்ட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.